வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் வரை போராட்டத்தை தொடருவதென அங்கு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசலில் இரண்டாவது நாளாக கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக நெடுவாசலில் 80 கிராம மக்கள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்றும் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்துவது முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாலை மறியல், ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் ஈடுபடுவதென்றும் முடிவு செய்யப்பட்டு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் கோரிக்கைகளும் இருக்கின்றன, போராட்டங்களும் இருக்கின்றன. இது உடனடியாக நாங்கள் எங்கள் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த அத்தனை வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றோம். நாளையிலிருந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாக சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு குழு இங்கே எங்களுடைய போராட்டத்தில் அவர்களும் பங்கேற்று காலையிலிருந்து மாலை வரை இருந்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அடுத்த நாள் இன்னொரு கிராமத்தின் சார்பாக இங்கே போராட்டத்திற்கு தொடர்ந்து வருகையில் இருக்கிறார்கள். அது ஒரு போராட்ட வடிவம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பான மத்திய அரசின் விளக்கம் மக்களின் போராட்டத்தை திசை திருப்பும் செயல் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 12வது நாளாக பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னர் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்தார். அதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தார். தமிழக மக்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாக கூறிய சீமான், மக்களின் போராட்டத்தை திசை திருப்புவதற்காகவே இதுபோன்று விளக்கம் அளித்துள்ளதாக கூறினார். இப்ப இதுக்கு எடுக்கிறவன் யாரு? ஜெம் லேபார்டரிஸ்ங்கிற தனியார் முதலாளி. அந்த முதலாளிக்கு 48,000 கோடி லாபம். இவ அரசுக்கு 6,000 கோடி கமிஷன். தரகு பணம், நியாயமா பணம், தரகு பணம். அதுல நான் சாகிறத பத்தி இது கவலைப்படல. அப்ப அதுக்கு லாப தேவைக்காகத்தான் அது யோசிக்கிறதே ஒழிய எங்க மக்களினுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. நாங்க இந்த மக்களின் ஒருத்தர், என் நிலம், இது என் வீடு, என் நாடு. அதனால நான் என் மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவேன். நான் அதனால எதிர்க்கிறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இன்று 12வது நாளாக போராட்டம் நடைபெறுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நெடுவாசல் மட்டுமின்றி அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள டெல்டா மாவட்டங்களும் பாதிக்கப்படும் என்ற கருத்தை நெடுவாசல் மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். எரிவாயு தேவைக்காக நெற்களஞ்சியமாக திகழும் டெல்டா மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியான நெடுவாசலை வஞ்சிப்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மட்டுமின்றி இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தை ஒழித்துவிடும் எனவும் நெடுவாசல் மக்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நெடுவாசலுக்கு வந்துள்ள இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் இணைந்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்காக ஒன்று கூடிய தாங்கள் தற்போது விவசாயிகளின் நலன்களுக்காக ஒன்று திரண்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை ஓயப்போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயம் செஞ்சுதான் எங்களெல்லாம் எங்க அப்பா அம்மாலாம் படிக்க வச்சாங்க. அதனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம். நாங்க இந்த விவசாயத்துக்காக கண்டிப்பா எப்பவுமே போராடுவோம். இந்த தீர்ப்பு கிடைக்கிற வரை நாங்க போராடிட்டே இருப்போம். எங்க உயிர் இருக்க வரை இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ந்துகிட்டே இருப்போம். இங்கே எந்த கட்சி அடையாளைகளும் கொண்டு வராமல் அவர்கள் நாம் இந்த பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த வாழ்வாதாரம் நம்முடைய வாழ்க்கையை அளிக்கும் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நாங்க அனுமதிக்கலாம், அதான் உண்மை. மற்றபடி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த உண்ணாவிரத்தை என்னைக்கு தொடருவோம். இந்த திட்டம் இல்லைங்கிறப்பறம் தான் நாங்க எங்க வீட்டு வாசலுக்கே போவோம். அது வரைக்கும் நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். பொதுவாக பெண்கள் தான் அதிகமாக போராடிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது சாதாரண போராட்டமாக கிடையாது. அது ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
விவசாயிகளும் விவசாயமும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தண்ணி இல்லாத மாவட்டத்தில் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் இதை கண்டிப்பாக தடுக்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் போராட தயாராக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இந்த ஊருக்காரவங்க தான். எங்கள் மண்ணை வந்து நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாயம் தான். எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் விவசாயம் தான் மிக முக்கிய தொழிலாக இருக்குது. அதனால இதுக்காண்டி எங்கள் உயிர் உள்ளவரை போராட தயாராக இருக்கோம். நாங்கள் இனிமேல் இந்த மீத்தர் கொண்டு வந்தாங்க நாங்கள் ஊரோட எல்லாம் மடிஞ்சிருவோமே வந்து நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம். வாழ்வா தாழ்வாங்கிறத இதுலேருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ விவசாயிகள்ன்ற ஒரு இனமும் அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருமே ஒரு தினசரியான ஒரு நார்மலான லைஃப்பை வாழவே முடியாது. அது இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பிரச்சனைக்கும் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்தாதது ஏன் என்று நெடுவாசல் போராட்டத்தில் பங்கேற்ற திரைப்பட இயக்குனர் அமீர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசுடைய ஒரு தலைவர் ஒத்துக்கிறாரு, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் தியாகம் செய்யணுன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? தமிழகம் சுடுகாடா போகணுன்றாரா, அது நாசமா போயிடணும்னு நினைக்கிறாரான்றது நீங்க நம்ம விளைவிக்கணும். அப்படி நாங்கள் ஏன் எங்களை நாங்கள் தியாகம் செய்யணும்னு தெரியல. நீங்கள் வேற குஜராத்தில் கொண்டு போய் போடுங்க, குஜராத்தை தியாகம் செய்ய சொல்லுங்க. நீங்கள் அதிகமான எம்பிக்களை பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் போடுங்க, அங்கே போய் தியாகம் சொல்ல சொல்லுங்க. இங்கே எங்களை தியாகம் செய்ய சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். முதல்ல மக்கள், தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழக அரசும் சரி மக்களும் சரி, வெள்ள நிவாரண நிதி கேட்டாங்க, மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்கல. பேரிடர் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு புயல் ஆய்வுக்கு ஒரு மாசம் கழிச்சு ஆய்வு செய்யறாங்க. இப்ப இந்த மீத்தேனை கொண்டு நிறுத்துறாங்க. எதையெல்லாம் நாங்க கேட்கிறோமோ கேட்கறத தர மறுக்கிறீங்க. கேட்கிற உரிமையை தர மறுத்துட்டு கேட்காத இது போல வளர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை. நாகூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் டீ குடித்துவிட்டு காசு கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் காவலர் ஒருவர் கடையை அடித்து நொறுக்கியதாக கூறி வணிகர் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். நாகப்பட்டினத்தை அடுத்துள்ள நாகூரில் நடைபெறவுள்ள கந்தூரி விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறப்பு காவல் படையினர் அப்பகுதிக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு டீ குடிக்க சென்ற 4 காவலர்களில் ஒருவர் கடையில் காசு கொடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் காவலர் கடையை அடித்து நொறுக்கியதாகவும் கடையின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த நாகூர் போலீசார் விசாரணை நடத்திய போது வணிகர் சங்கத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தையும் வணிகர் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதாக கூறியதும் வணிகர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாளையங்கோட்டையில் கைதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு போலீசார் உடந்தையாக இருந்ததாக உயிரிழந்தவரின் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கடந்த 24ஆம் தேதி போலீசாரின் பாதுகாப்பில் இருந்த கைதி சிங்காரம் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி கொன்றனர். இந்நிலையில் சிங்காரத்தின் மனைவி பார்வதி தனது 3 பெண் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த தனது கணவரை கொலை செய்ய ஏற்கனவே முயற்சி நடைபெற்ற நிலையில் அப்போது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பார்வதி கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது போலீசாரின் உதவியுடன் இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக பார்வதி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த போலீசாரையும் கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் எனவும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவ வேண்டும் எனவும் பார்வதி கோரிக்கை விடுத்துள்ளார். தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு கட்சி நிர்வாகிகள் அவர் உடன் வந்திருந்தனர். மரியாதைக்குரிய அண்ணன் சிங்காரம் அவர்களுக்கு 3 பெண் குழந்தை மனைவி. அந்த பெண் குழந்தையில் 3வது பெண் குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டவர். முதல் பெண் குழந்தை திருமணமாகி இன்றுதான் அந்த 10 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த சூழலிலும் கூட ஒரு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பு தரணும் அப்படிங்கிற அந்த எஸ்சி தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு அந்த ஆணையை உடனே தர வேண்டும் என்று சொல்லிதான் இன்று நீதி கேட்டு இந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றோம்.
தூத்துக்குடி அருகே கடலில் படகு கவிழ்ந்து 10 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக படகு உரிமையாளரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூரில் நேற்று 30க்கும் மேற்பட்டோர் படகில் கடலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது மணப்பாடு அருகே திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மீட்கப்பட்ட 11 பேர் திருச்செந்தூர் மற்றும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் படகில் அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றதால் விபத்து நிகழ்ந்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து படகு உரிமையாளரின் மகன் கெவினை தென்பாகம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே படகு கவிழ்ந்ததில் பலியான 9 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரை அடுத்த மணப்பாடு அருகே கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடல்கள் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டன. அப்போது 10 பேரின் உடலுக்கும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 9 பேரின் உடல்கள் தூத்துக்குடி மாவட்டம் அழகம்மன்புரம் மயானத்தில் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பது உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள தலைஞாயிறு பகுதியில் தமிழக அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது. இந்த ஆலையில் இதுவரை கரும்பு அரவை தொடங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கரும்பு அரவையை உடனடியாக தொடங்க வேண்டும், நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு ஆலை முன்பு விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நிரந்தர ஆலை ஆட்சியரை நியமிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக எங்களுடைய விவசாயிகளும் தொழிலாளியும் பாதுகாக்கவும் இந்த ஆலையை இயங்குவதற்கு உடனடியாக திறக்க ஆவண செய்யுமாறு இந்த சங்கம் இன்றைய உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களுடைய உண்ணாவிரதத்தை எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழக அரசு உடனடியாக இந்த மில்லை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் விரைவில் ஜிகா வைரஸ் மற்றும் சிக்குன்குனியா உள்ளிட்ட நோய்களுக்கான தடுப்பூசிகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக சுகாதார ஆய்வுத்துறை செயலாளர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் சார்பாக பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை தடுப்பது குறித்து 3 நாள் கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் சுகாதார ஆய்வுத்துறை செயலாளர் சௌமியா சுவாமிநாதன் சிக்குன்குனியா மற்றும் ஜிகா வைரஸ் தடுப்பு ஊசிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் முழு ஆய்வுக்கு பின்னரே தடுப்பூசிகள் மக்களுக்கு போடப்படுவதாகவும் ரூபெல்லா தடுப்பூசிகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தியாவசிய தேவையான குடிநீர் கிடைக்காததால் தமிழகத்தின் சில பகுதிகளில் பொதுமக்கள் நடத்திய போராட்டங்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி நிலவி வருகின்றது. இதனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி புறநகர் பகுதிகளான ஐயனடைப்பு, பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த அவர்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். எங்களுக்கு தண்ணி 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஐடி மில்லால தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஐடி மில்லாலும் தண்ணி கிடையாது. 15 நாள் ஆச்சு தண்ணி நாங்கள் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு நைட்டில் தூங்காமல் ரோடோட தண்ணி கலையிறோம். எந்த தெருவில் வருது எங்கே வருதுன்னு தண்ணி கலையிறோம். எங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் மறியல் பண்ணுவோம். இன்னைக்கு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு நடக்கலை அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரம் ரோட்டில் நாளைக்கே மறியல் பண்ணுவோம். அடுத்த வாரம் கிடையாது, நாளைக்கே நாங்கள் மறியல் பண்ணுவோம். இதேபோல் விருதுநகர் நகராட்சியில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர். விருதுநகர் நகராட்சிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆணைக்குட்டம் அணை நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் விருதுநகரில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் குடிநீர் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் குடிநீருக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகரில் 20லேருந்து 25 நாளைக்கு ஒரு முறை தான் குடி தண்ணி வருது. ஆனால் மாதம் பில்லு கட்டுறாங்க. ஆனால் மாதம் ஒரு தடவை தான் தண்ணி வருது. இது போக ஒண்டிப்புளியில் 70 அடிக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு கொடுக்கலாம். ஆனால்
அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த நகராட்சி செய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி புதிய திட்டங்கள் எதையுமே நிறைவேற்ற மாட்டேங்காங்க. கொடைக்கானலூர் திட்டம் ஒரு திட்டம் வருது நாங்கள் விருதுநகருக்கு, ஆனால் அதை வந்து திருத்தங்கல் நகராட்சியோட நிப்பாட்டிட்டாங்க. என்ன காரணத்துக்குன்னு தெரியல. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கேத்தேகவுண்டன்பட்டியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தொடர்ந்து அவதியடைந்து வந்துள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் இருப்பதாகவும், ஆனால் அதிலிருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் திறந்து விடுவதில்லை என ஆபரேட்டர்கள் மெத்தனமாக உள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை துறைமுகத்திலிருந்து CBCL எண்ணெய் நிறுவனத்திற்கு கச்சா எண்ணெய் கொண்டு வரும் ராட்சத குழாய்களை பூமிக்கடியில் புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். CBCL நிறுவனத்திற்கு சென்னை துறைமுகத்திலிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ராட்சத குழாய்கள் திருவொற்றியூர் குப்பம், திருச்சினாங்குப்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் வழியாக 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு பதிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் முன்பாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை துறைமுகத்தில் இருந்து CBCL நிறுவனத்திற்கு அமைக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாற்று பாதையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணலில் உள்ள CBCL நிறுவனம் வரை CBCL நிறுவனமானது கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்காக மீனவர்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளே குழாயை அமைக்கக்கூடிய பணியை தொடங்கவிருக்கிறார்கள். இந்த பணியானது தொடங்கி நிறைவடைந்தால் ஒட்டுமொத்தமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மேலும் வடசென்னை பகுதியில் உள்ள மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என்பதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது CBCL நிறுவனத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இனி தமிழக செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தமிழக பாஜக ஏற்காது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட முடியாது என்ற கர்நாடக முதல்வரின் கருத்து நியாயமற்றது எனவும், தமிழகத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் கட்சியாக பாஜகவை சித்தரிப்பதை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அவர்களை போராட்டத்துக்கு அழைக்கும் வைகோ போன்ற தலைவர்களை கண்டிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். உங்களது கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். ஆனால் அதை போராட்ட களமாக மாறி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழகத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. நெடுவாசல் ஒரே இடத்தில் தங்களது கவனம் முழுவதையும் செலுத்துவதனால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும். மற்ற இடங்களில் உள்ள தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் போகும். அதனால் நிச்சயமாக நெடுவாசலின் கோரிக்கை நியாயமாக இருப்பதனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்படுமானால் அது கைவிடப்படும். அதற்கான தமிழக பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வைக்கும். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் மே 14ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள், பிரச்சாரம், கூட்டணிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்கள் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கிறது. கோவை மாவட்டத்தில் கழிவுநீர் வடிகால் பணியால் நோய் தொற்று ஏற்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையை அடுத்த கணேசபுரத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் வடிகால் பணி தொடங்கப்பட்டது. பாதி தூரம் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பணி கிடப்பில் போடப்பட்டது. பணி நிறுத்தப்பட்டு 2 மாதங்களானதால் கழிவுநீர் குளம் போல் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலரை மர்ம காய்ச்சல் தாக்கியுள்ளதால் உடனடியாக பணியை நிறைவு செய்து கழிவுநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர்.
திருச்சியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான ரியல் எஸ்டேட் அதிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தில்லை நகர் சாலையில் GMG ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் தனியார் நிறுவனம் இயங்கி வந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் மூலம் நிதி நிறுவனமும் நடத்தி வந்துள்ளனர். நிதி நிறுவனத்தில் 20,000க்கும் மேற்பட்டோர் கோடிக்கணக்கில் பணம் கட்டியுள்ளனர். இந்நிலையில் நிதி நிறுவன உரிமையாளர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது மத்திய அரசின் புதிய கொள்கையால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்துள்ளனர். வட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் இதில் வட்டி ஆசை காட்டி 50 ரூபா கொடுத்தா 50,000 கட்டினா டபுளாக தரோம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் இதில் போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு தெரியாமல் லேடிஸும் இதில் போட்டிருக்கிறாங்க. அதனால ஏஜென்ட்டுங்க நல்லா ஏமாத்திட்டாங்க. கமிஷன் தரோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏமாத்திட்டாங்க. அதனால போன வாரம் ஆபீஸ் போனோம். ஆபீஸ்க்குள்ள போலீஸ் விடல. கமிஷனர் ஆபீஸ் அங்கே போனோம், மன்னார்புரம் போனோம். அங்கே உள்ளேயே நுழைய விடலை. 5 பேரா வாங்க, நாங்கள் அப்பதான் ஃபார்வர்ட் அடிச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். கலெக்டர் பார்த்து எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து கட்டினவங்க எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி வாங்கி தரணும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டு பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை மோட்டார் வாகன அதிகாரிகள் சோதனை செய்ய உள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று 10க்கும் மேற்பட்ட கார்கள் பந்தயத்தில் ஈடுபட்டன. அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து ஆய்வாளர் சவுந்தரராஜன் மீது பந்தய கார் ஒன்று மோதிவிட்டு சென்றது. அதன் பின்னால் மற்ற கார்களும் அதிவேகத்தில் சென்றன. இதனையடுத்து கார்களை சுற்றி வளைத்த போக்குவரத்து போலீசார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பந்தய கார்கள் காணத்தூர் காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் கார்களின் ஆவணங்களை சோழிங்கநல்லூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் சோதனை செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.